நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் சொந்தமிழ் ஆகம அந்தணரும் தெய்வத்தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினருமான சிவவடிவேலன் இருக்காங்க. சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. அவங்கள நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இந்த பாடல் பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழாருளி செய்த அந்த தில்லை சிதம்பரம் தலத்துக்கான பாடல். சார், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. இருந்தாலும் மார்கழி மாதத்துல ஏகாதசி, துவாதசின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நம்ம ஒவ்வொரு திருவிழாவாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில திருவாதிரை பண்டிகை வரப்போகுது. ஸோ திருவாதிரை பண்டிகையை எதுக்காக கொண்டாடுறோம்? திருவாதிரை பண்டிகையோட சிறப்புகள் என்ன சார்? திருவாதிரை திருநாள் பார்த்திங்கன்னா பல சிறப்புகளை உடையது. அதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா திரு ஆதிரை, நம்ம ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாங்க. அது தமிழ் கிடையாது. தமிழில் திரு ஆதிரை திருநாள். நம்ம திருஞான சம்பந்தர் கூட பார்த்திங்கன்னா திரு ஆதிரை நாள் காணாதே போதிய பூம்பாவைன்ட்டு பதிகம் பாடியிருக்காரு. இந்த தில்லை சிதம்பரம் தலத்துக்குள்ள மிகப்பெரிய சிறப்பே இந்த திரு ஆதிரை திருநாள் தான். அதில் இன்னும் முக்கியமான விசேஷம் பார்த்திங்கன்னா, நம்ம கருவறையில் இருக்கிற சாமி ஒருத்தராக இருப்பார். மூலவர் சொல்லுவோம் நம்ம அவரை. உற்சவர் திருமேனின்னு தனியாக வச்சுருப்பாங்க எல்லா கோயில்லையுமே. இப்போ விழா பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மூலவர் அங்கேயே இருப்பார். உற்சவர் தான் பார்த்திங்கன்னா வீதியில் வருவார். ஆனால் சிதம்பரம் தலத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தின் மிகப்பெரிய அதிசயமாக பார்த்திங்கன்னா மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே. அவர் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா அவரே வருவார். அதுதான் முக்கியமான சிறப்பு. இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் திருவாதிரை சிவனோட நட்சத்திரம் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. திரு ஆதிரை திருநாளில் பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவருக்கு வியாக்கரபாதம் சொல்லுவோம். அதாவது புலிக்கால் முனிவருக்கும் இறைவன் காட்சி கொடுத்த நாள். அதுதான் திரு ஆதிரை திருநாள். நம்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அல்ல ஆருத்ரா சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரம்ன்றது தமிழ் கிடையாது. நான்மீன் இல்லை விண்மீன் சொல்லுவோம். அந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா அவர் காட்சி கொடுத்தார். அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம வழிபாடுகளில் நம்ம சிவனுக்குரிய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா மகா சிவனரோ மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். அது ரொம்ப தலையாய வழிபாடு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவாதிரை திருநாள் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சிவன் கோயிலில் தெற்கு நோக்கி நடராஜர் எழுந்திருப்பார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. திருமஞ்சனம் சொல்லுவோம். முன்னாடி நாள் மாலை அபிஷேகம் ஆரம்பித்து இரவு முழுக்க அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம சிதம்பரம் தலத்துலேயும் பார்த்திங்கன்னா திருவலங்காடு தலத்துலேயும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது 24 வகை, 64 வகை, 108 பொருட்களை கொண்டு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அந்த பால்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேங்கர் லாரியில் கொண்டு நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம்லாம் தொடர்ந்து நடக்கும். சரியாக காலையில் அந்த திருவாதிரை திருநாள் காலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த காட்சி நம்ம முழுக்க அலங்காரம் பண்ணி சாமியோட திருக்காட்சி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா திருவிழா வருவார். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை திருநாளோட முக்கியமான சிறப்பு. நம்ம இது இந்தியா மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மட்டும் உலகிருந்தும் கொண்டாடப்படுகிறது. நிறைய அன்பர்கள் சிதம்பரம் தலத்துக்கு பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் அந்த தரிசனம்லாம் பண்ணுவாங்க. இந்த திருவாதிரை திருநாளோட முக்கியமான சிறப்பு இதுதாங்க. அதே மாதிரி திருவாதிரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா களி அப்படின்னு வந்துடும். ஏன்னா திருவாதிரையே ஒருவாய் களியே அப்படின்லாம் கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் திருவாதிரை பண்டிகைக்கு களி சமைச்சு படைக்கிறோம்? ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒவ்வொரு உணவு இருக்கும். அதே மாதிரி திருவாதிரைக்கும் களிக்கும் என்ன சம்மந்தம்? எதனால நம்ம களி படைக்கிறோம் சார்? அதான் அந்த சாமி அவருக்கு அதான் ஆருத்ரா தரிசனம் இல்லை. ஆருத்ரா தரிசனம்ன்றது தமிழ் கிடையாது. திரு ஆதிரை தரிசனம் தான் தமிழில். இந்த முனிவருக்கு காட்சி கொடுத்த நாள் அது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அற்புதங்களை உள்ளடக்கியது இந்த திருவாதிரை திருநாள். நம்ம பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை களின்னு ஒன்று கொடுப்பாங்க எல்லாருக்குமே அந்த திருவாதிரை அன்னைக்கு. அது என்ன பின்புலம் பார்த்திங்கன்னா, சேந்தனார்னு ஒரு அன்பர் இருந்தார். அவர் ரொம்ப வறிய நிலையில் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு ஏதாவது செய்து படைக்கணும்னு நினைக்கும் போது ஒன்றும் முடியல. அவரால் பொருளாதார நிலை இல்லை. அவர் அந்த விழா கொண்டாடும் போது திருவாதிரை திருநாள் வருது. இவர் இறைவனுக்கு எதாவது படைக்கணும்னு நினைக்கும் போது இதுமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு கேழ்வரகு இருக்குது. கொஞ்சம் எங்கேயோ தேடி பார்த்தா கேழ்வரகு இருந்தது. அந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பூச்செல்லாம் இருந்திருக்கு. அது அவர் தூய்மை பண்ணிவிட்டு அவரோட அன்புக்காக அந்த திருவாதிரை களியை செஞ்சு இறைவனுக்கு படைக்கிறார். அவரோட அன்பை ஏற்றுக்க இறைவன் அந்த குடிலுக்கு எழுந்தள்ளி ஏற்றுக்கிறார். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சிதம்பரம் தலத்தில் கோவில் கதவை திறந்து பார்த்தா அந்த சாமியோட திருமேனி முழுக்க பார்த்திங்கன்னா அந்த சிலை முழுக்க பார்த்திங்கன்னா திருவாதிரை அந்த களியாக இருக்குது. இப்போ யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லும்போது சாமி ஆசிரியராக சொல்கிறாரு, சேந்தனாருடைய அன்புக்காக நாம் அவரோட குடிலுக்கு எழுந்தள்ளி அவர் அன்பை ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான வரலாறு நடந்த நாளும் இந்த திருவாதிரை திருநாள் தான்.
அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விழாக்கள்லாம் வரும்போது வந்து சாமிக்கு தேரோட்டம்லாம் பண்ணுவாங்க, பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க, 10 நாள் நடக்கும். அவரு பார்த்திங்கன்னா ஒரு தடவை அந்த தேரோட்டம் நடக்கும்போது தேர் வந்து எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க, ஆனால் தேர் நகரவே மாட்டேன்து. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இது என்ன காரணம்னு தொழில்நுட்ப ரீதியாவோ, இல்ல ஏதாவது இழுக்க முடியாத காரணமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இறைவன் அசரீரியா சொல்றாரு. எப்படி சேந்தனாரோட அன்ப நம்ம ஏத்துட்டு, அவர திருவாதிரை களியை நம்ம ஏத்துட்டோமோ, அதேபோல அவர் வந்து அந்த பதிகம் பாடுனா தான், இந்த தேர் நகரும்னு சொல்லும்போது, அவர் வந்து அந்த பதிகம் பாடுறாரு. மண்ணகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமையோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே, பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த மாதிரி 13 பாடலை பாடுறாரு. அந்த ஓடாத தேர் தானா நகருது. இது அற்புதமான அந்த வரலாறு. அந்த அளவில் தில்லை சிதம்பரம் தலத்துக்கு மிகப்பெரிய பின்னணி உண்டு. அதில் முக்கியமான சான்று நம்ம சொல்லியிருக்கோம். திருவாதுரை நாள்ல எந்தெந்த கோயில்களுக்கு போய் நம்ம வழிபடலாம்? திருவாதுரை அப்படின்னு சொன்னா, இந்த கோயில்ல இன்னும் சிறப்பா வழிபாடு நடக்கும். அங்க போய் வழிபட்டா இன்னும் நல்லது கிடைக்கும் அப்படின்னா, சென்னை சுற்றுவட்டார பகுதியில அப்படி ஏதாவது சிறப்பான கோயில்கள் இருக்கா சார்? அதான் திருவாதிரை நாளில் சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம். சிவன் கோயிலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த திருவாதிரை திருநாளில் காலை 6 மணிக்கு முன்னாடி நாள்லாம் அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. அதேபோல் வந்து வைணவ கோயில்லையும் அந்த வழிபாடு நடக்கும். இவங்க விருப்பப்படுறவங்க முன்னாடி நாள் அந்த அபிஷேக பொருள்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். மலர் மாலைகள், இல்லை வழிபாடுக்குரிய பொருள் எது வேணால் கொண்டு வந்து சேர்க்கலாம். சரியாக காலையில் 6 மணிக்கு அந்த திருவாதிரை தரிசனம் கொடுப்பாங்க. அந்த நடராஜரை வந்து முழுக்க திருமேனி மாணிக்கவாசகரோட சிவகாமியோட காட்சி கொடுப்பார். அந்த தரிசனம் காண்றது பெரிய சிறப்பு. பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேயே கூட பார்த்திங்கன்னா நடராஜர்னு சொல்லிட்டு நம்ம சென்னை அந்த பாரிமனை பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்க எல்லா நடராஜரும் சேர்ந்து ஒரு காட்சி இருக்குது. நம்ம பார்க்குற ஒரு நாள் அன்றைக்கி போய் பார்க்கலாம். காலையில் ஒரு 10 மணி அளவில் போனாங்கன்னா அந்த தலை சுற்றி இருக்க எல்லா சிவன் கோயிலேருந்து 9 நடராஜர் வந்து அங்கே வருவார். ஒரே சேரத்தில் வந்து காட்சி கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டாள் கோயிலில் நம்ம பெருமாளுக்கானது, ஆண்டாள் ஆட்சியருக்கானது, இல்லை தாயார் பத்மாவதி தாயார், அலமேலவங்க தாயாருக்கான வழிபாடு தொடர்ந்து நடக்கும். அவங்க வந்து விரிவாக பண்ணும்போது வைகுண்ட ஏகாதசி திருநாள் வந்துச்சுன்னா அப்போ புறப்பாடு பண்ணுவாங்க. மற்ற நாள் அன்றாட வழிபாடு நடக்கும். அதான் அவங்கவுங்களுடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்போம் நட்சத்திர ராசிக்கான அந்த பலன்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம், சிறப்பு அந்த மாதிரி அவங்க வந்து போய் வணங்கலாம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஒன்னிண்டியா நேயர்களுக்கு வணக்கம். திருச்சிற்றம்பலம். நிறைவாக ஒரு பாடல் பாடி நிறைவு பண்ணுவோம். அது சிதம்பரம் தலத்தை ஒட்டிய பாடல். பணக்கை மும்மத வேழம் முறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. இந்த தலம் நம்ம திருநாவுக்கரசு அருளிய திருக்குறுந்தொகையில் அருளிய பதிகம். அதாவது நம்ம வந்து இறைவன் வந்து யார் விரும்புகிறாங்களோ அவங்க மனதே கோயிலாக கொண்டு அருள் புரிவார் அற்புதமான கருத்து வலியுறுத்துறது. ஒன்னிண்டியா நேயர்களும் திருவாதிரை திருநாள் வழிபாடு செய்து எல்லாம் நன்மை பெற்றுவாங்க. எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் சிவகாமி வணக்க செய்ய வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.